நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நீட்டு மேதை விவாத நிகழ்ச்சி தொடங்க இருக்கு. நம்ம கூட யார் யாரெல்லாம் விருந்தினரா வந்திருக்காங்க அப்படின்னா, அடிமை முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அடுத்து தற்கூரிகள் கழகத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து அரசியல் விமர்சகர். ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம். அவர் அரசியல் கருத்துக்கள் சொல்வாருன்னு நம்பி. இப்போ டிபேட் ஷோவை நம்ம ஆரம்பிச்சிடலாம். என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ விவாத பொருளா போயிட்டு இருக்கு 2 பேருக்கு நடுவில் இருக்க சண்டை. அதாவது அடிமை முன்னேற்ற கழகத்துக்கும் தற்கூரி முன்னேற்ற கழகத்துக்கும். ஏன் சார் இந்த சண்டை? நீங்க ஆரம்பிங்க சார். அதாவங்க அரசியல்ல விமர்சனம் இருக்கதான் செய்யும். அது கூட தாங்கிக்காத முடியாத அளவுக்கு தான் இந்த அடிமை முன்னேற்ற கழகம் இருக்கு. அப்புறம் இல்ல சார், உங்க பேரை கூட எங்க தளபதி சொல்ல நடுங்குறாரு, தொடர் நடுங்குது. உங்க பேரை கூட சொல்லாம ஊழல்னு சொல்றாரு. உங்களுக்கு ஏன் சார், நீங்க அமைதியா விட வேண்டியதானே? நாங்க ஏதோ ஊழல் பண்றோம், நீங்க ஊழலே பண்ணல தம்பி. நீங்க ஊழல் பண்ணல, கட்சியே ஊழல் மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. கட்சிக்குள்ள என்ன விஜய பாக்கதே இங்க ஊழல் தான் நடக்குது. டிக்கெட் பிளாக் டிக்கெட் வைக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. நாங்க பண்ற ஊழல் தான் சார். எதுக்கு சார் ஊழல் கட்சியை வந்து கொடி பறக்குது புளியார் சொல்லி போட்டாங்கன்னு வந்து கிழிக்கிறீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெளில போயிட்டீங்க சொல்லாங்க, சிரிச்சிருவாங்க. நாங்க கொடி ஆட்டணுமா? 10 பேரை செட் பண்ணி நீங்க ஆட்டீங்க கொடிய. சார் சண்டை இந்த மாதிரி பேசாதீங்க சார். அரசியல் விமர்சகருக்கு வாய்ப்பு கொடுப்போம் சார். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றதுன்னே தெரியல. பாருங்க, என்னன்னா ஒரு விமர்சனம் கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர் தான் இந்த அடிமை இவங்க, புரியுதுங்களா? சார், உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் எங்க தளபதி பத்தி? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்காரு தெரியுமா? மேடம், அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா மேடம்? ஆமாமா, ரொம்ப கஷ்டப்பட்டாருதான். என்ன கஷ்டப்பட்டாரு சொல்லுங்க. கொடநாடு பில்டிங்ல வந்து நின்னாரு. தயவு செஞ்சு என் படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க, இல்லன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ளீஸ். ஆமா, இவங்க நாங்க கொடநாடு இப்படி நின்னா இவரு வந்து இப்படி நின்னாங்க. இப்படி இதெல்லாம் வந்து கொடநாடு விவகாரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க மேடம். ஒரே விஷயம் தான், எங்க தளபதி மாஸ்டர் படத்துல இவங்களோட மிக்சியை எடுத்து நொறுக்குற மாதிரி இவங்க முகரையை நொறுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? மேடம் ஏதாச்சும் சொல்லிட போறேன் மேடம். எனக்கே தெரியாது, மாஸ்டர் படம் கிடையாது, அது சர்க்கார் படம். என்ன படத்துல என்ன வந்துச்சுன்னே தெரியாம தற்கூரி மாதிரி தற்கூரி பசங்களா இருக்காங்க மேடம் எல்லாரும். மேடம், எங்க தளபதி நடிச்ச எல்லா படமும் எங்களுக்கு ஒரு காவியம் தான். நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க மேடம். எங்க தளபதிய வந்து நீங்க வந்து இது நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. 26ல எடப்பாடியே எங்க பனையூர் வாசன் வந்து இப்படி நிப்பாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எங்களை எதிர்க்கிறதுக்காக இவங்க திமுக கூட அதிமுக கூட்டணி வைக்கும். என்னையா பேசுறா? நாங்க அவங்களோட என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க? அரசியல் தெரியுமா தெரியாது? யாரு நாங்க லூசா? நாங்க லூசா? இங்க பாருங்க, வேண்டாம். நீங்க லேடியா மோடியா கேட்டு நீங்க வந்து சார், இவங்க 2 பேர்ல யார் லூஸ்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பாருங்க, லேடியா மோடியான்னு கேட்டாங்க. அப்பெல்லாம் போய் நின்று இப்ப போய் நிக்கிறீங்கல்ல மோடிஜி மோடிஜின்னு. என்ன எங்களை பார்த்து நாங்க நேரா நிக்கிறோம், நீங்க மறைமுகமா நிக்கிறீங்க. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? நாங்களாவது ஓப்பனா சொல்லிட்டோங்க, நாங்க அவங்க கூட கூட்டணி வைக்கிறோம், நாங்க ஓப்பனா சொல்லிட்டோம். எங்க தளபதி வந்து கருப்பு சட்டை போட்டு போய் டெல்லியவே கதற விட்டாரு. அடுத்த வாரம் வெள்ளை சட்டை போட்டு போய் மன்னிப்பு கேட்டாரு. உங்கள மாதிரி காவி சட்டை போடல. பரவாயில்லங்க, நாங்க ஓப்பனா சொல்லிட்டு போறோங்க. நாங்க கூட்டணியில இருக்கோம்னு சொல்லிட்டு போறாங்க. எங்க தளபதிக்கு சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாதுங்க. போயிட்டே இருப்பாரு. தேவையில்லாம எங்களை சீன்றீங்க. 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. சரியா? நீங்க சொல்லுங்க, யாரு முதல் அடிமை? யாரு பிஜேபிக்கு? உங்களா இவங்களா? அதாவது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. பாருங்க, 2 பேருக்கு நடுவுலதான் திமுக, இன்னொன்னு நாங்க. இதுக்கு நடுவுல வரவங்க எல்லாம் அப்படியே பகுல வச்சு அக்குல சொல்லி போயிட்டே இருப்போம். அப்படின்னு இவங்க டீம் மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் ஒரு ஆளாக மதிக்கலங்க. யாரு மேடம்? மொத்தம் நாங்க கணக்கு எடுத்துக்கோம் மேடம். 2.5 கோடி ஓட்டு இது ரேஷன் கார்டு இருக்கு. 2.5 கோடி ரேஷன் கார்டுல ஒரு ஓட்டு வந்தா கூட நமக்கு 2.5 கோடி. ஆனா திமுக வந்து கடந்த ஆட்சியில வாங்கின ஓட்டு வந்து 2,30,000 தான். அப்ப இப்பவே நம்ம அதோட தாண்டிட்டோன்னு எங்க புசியானது மூளை வேலை செஞ்சிருக்கு. புசிக்கெல்லாம் மூளை இருக்கு நீங்க கிண்டல் பண்ணீங்களே. எப்படி இறங்கி ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அனாலிஸ் பண்ணி ஜெயிச்சிட்டோம். அதுல விஜய் மட்டும் 4 தொகுதியில நிக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல கொண்டு வராங்க. 4 தொகுதியில ஒரு ஆள் நிக்கலாம், ஒரு வேட்பாளர் 4 தொகுதியில நிக்கிறாங்க. விஜய்க்கு மூளை இருக்கா இல்லையா? புசிக்கு மூளை இருக்கா இல்லையா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க சொல்றதுக்கு. பாருங்க, ஏன் ஜெயலலிதா அவங்க வந்து 4 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணலையா? சும்மா ஏதாவது பேசாதீங்க. எங்க தளபதி நினைச்சா
நினைச்சா நினைக்க மாட்டாரு. கோபால ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்ல ஒரு ஓட்டர் ஐடி அங்கேயும் போய் ஓட்டு போன எலெக்ஷன்ல நிப்பாரு. எங்க எதுக்கு அவர் தமிழ்நாட்டுல நிக்கிறாரு? கோவாக்கு போறாரா? ஆமா, கோவாக்கா எதுக்கு? கடைசியா ஒரு கல்யாணத்துக்கு போனாரு, பிடிச்சிருந்துச்சு, அதனால ஒரு ஐடி ப்ரூஃப் வாங்கிட்டாரு. சரி, எதுக்கு தமிழ்நாட்டு மக்களை அவர் காப்பாத்தணுங்கிறதுக்காக அவர் இங்க நிக்கிறாருங்க. என்னங்க லூசு மாதிரி தமிழ்நாட்டு மக்களை பேசிட்டு காப்பாத்தணும்னு நிக்கிறாருங்க. கரூர்ல நின்னாரு பாருங்க, என்னவா நின்னாரு. ச்சே, ஆனா கரூருக்கு நீங்க ஒரு முட்டை கொடுத்தீங்க பாருங்க. போடுங்க, செருப்படுத்த அடிங்க. அந்த அன்னைக்கு அவங்கதான் காரணம், இன்னைக்கு நாங்க தான் காரணம். உங்களுக்கு வெக்கமா இல்லையாங்க? எவ்வளவு நாள் தாங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க. புது கிடையாது, பழசு இது கிடையாது, புதுசு கிடையாது. நாங்க பேசுவோம் தான். இவங்க ஏன் ஓடுனாங்க? இது காரணமே அவங்கதாங்க. நாங்க ஓடணும்னு பாத்தீங்களா? ஆமா, பார்த்தோமே. நாங்க ஓடணும்னு பாத்தீங்களா? பார்த்தா பின்னங்கால் குடல் வரைக்கும் ஓடுனீங்களாமே. ஆமா ஆமா, நீங்க தவழ்ந்துதான் போவீங்க, நாங்க ஓடி போறோம். சும்மா ஏதாவது பேசாதீங்க சார். இதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம். தவழ்ந்து போற எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தவழ்ந்து போனது இன்னும் பேசிக்கிட்டே இருப்பீங்க நீங்க. நாங்க பேசிக்கிட்டே இருப்போம், இப்போ வரைக்கும் தவழ்ந்துட்டு தான் இருக்கீங்க. தவழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா சார், தவழ்ந்து போறது பெருசா ஓடி போறது பெருசா? சொல்றது ஒண்ணும் இல்ல. கேட்காதீங்க. சரி சொல்லுங்க. இத பாருங்க மேடம், பாயிண்டே மறந்து போயிட்டேன், பரவாயில்ல ஓடுற பாருங்க சார். அதாவது மேடம், இவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தேவைன்னா நாங்க தேவை, இவங்களுக்கு தேவையில்லைன்னா இது மாதிரி தேவையெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க எல்லாம் எங்களுக்கு காம்படிட்டரே கிடையாது. நாங்க எங்க தளபதி ஊன்னு சொன்னாருன்னா நீங்க எல்லாம் ஆளே இல்ல. எங்களுக்கு நீங்க ஒரு ஆளே இல்ல. அதேதான் மேடம் நாங்களும் சொல்றோம். எங்களுக்கு தேவைன்னா நாங்க தேவைன்னா தேவையில்ல. இம்ம நாள் எங்களை பத்தி பேசாம இருந்தாரு, எதனால எங்களை பத்தி தேவை இல்லாம இருந்தோம். இப்ப எங்களை பத்தி பேசி ஒரு அரசியல் பண்ண எங்களை பத்தி எங்க தளபதி இப்ப பிஜேபி அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஏடிஎம்கேயாவது அடிப்போம் அப்படின்ட்டு ஒரு நாசுக்கா எங்களை தொட்டுக்கிறாங்க இப்போதைக்கு. ஊருக்கா மாதிரி இப்படி சண்டை போட்டுக்கோங்கன்னு மேல இருந்து அஜெண்டா குடுக்குறாங்களா? அது சொல்ல முடியாது மேடம். அது சொல்ல முடியாது. பாருங்க, எங்க தளபதி அங்க பிஜேபியோ இல்ல அதிமுக எல்லாம் சொல்லவே இல்லைங்க. முக்கியமா பிஜேபி சொன்னா கூட அதிமுக சொல்லவே இல்லைங்க. இவங்க ஏங்க வராங்க? நாங்க பாருங்க ஊழல் பண்ணிருக்காங்களா சார்? நீங்க ஊழல் சக்திங்கும் போது குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குமா இல்லையா? அதனால அவங்க வராங்க. பாருங்க, யாரு ஊழல்? அவங்கதான் ஊழல். ஊழல்ல இது மாதிரி நல்லா ஊறி போய் காக்குறாங்க ஊழல்ல. நாளைக்கு செங்கோட்டை பதவியில தூக்கிடுங்க, கட்சி விட்டு தூக்கிடுங்க. செங்கோட்டை எல்லாம் பாவம், தூக்கிடுங்க. முதல்ல விஜய் தான் சார் தூக்கணும் அப்படி பார்த்தா. மேடம் அதெல்லாம் இல்ல மேடம், இதுக்கு மேல இவருக்கு மரியாதை இருக்காது மேடம். வார்த்தையை அளந்து பேசுவாங்க. நீங்க என்ன பேசிட்டீங்க? முக்கியமான தகவல் ஒண்ணு வந்திருக்கு, இருங்க. நம்ம பசங்க கொஞ்ச நாளா 2 நாளா ஏடிஎம்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வேண்டாம். சிவாதா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். போமா, சாப்பிடுமா? போமா சார், ஷோ முடிச்சு கொடுத்துட்டு போங்க சார். அது நீங்க முடிங்க. நானே எங்க அண்ணன் போய் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து சாப்பிடலாம் போறோம். நீங்க வேற உள்ள ஆன்லைன்லயே சட்டை போட்டோம், நீங்க நேர்ல பாத்துக்கலாம். போமா, அங்க சீக்கிரம் போவா. என்ன சார் இப்ப கூட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க.